17 வருஷமா நியூ ஹாலண்ட் வந்து கஸ்டமரா இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2008 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 72லயும் கம்ப்ரஸருக்கும் மற்ற எல்லா தொழிலுக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வண்டி வந்து 5510 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ். நான் வாங்கின ஒரு பாடு வந்து 2021 நான் வாங்கின ஒரு பாடு வந்து 33 வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். 33 வண்டி ரெஃபர் பண்ணிருக்கீங்க. நிக்கிறீங்களா? இதே பாருங்க கிரவுண்ட் வந்து எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. ஹை ஆட்டோமேட்டிக்கா ஹை நம்ம யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிரும். கிரிப்பர் கிட் வந்து எக்கனாமிக். ஓகே. ரெண்டாவது வந்து பிடிஓ வந்து ஆன் பண்றது. ரெண்டாவது வந்து கீர்ல பிடிஓ யூஸ் ஆகலாம். 36 வந்து கட் ஷாப்னா கட் ஷாப். ஓகே. 5510 வந்து நெட் ஷாப். எந்த கியர்ல நம்ம மூவ் பண்ணிருக்கோம் அதே கியர்ல ரேஸ் வரலாம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல். வணக்கம் மக்களே, நம்ம பெரம்பலூர்ல கிரீன் வேர்ல்ட் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஹாலண்ட்ல செமையான டிராக்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கஸ்டமரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். இவங்க 17 வருஷமா நியூ ஹாலண்ட் வந்து கஸ்டமரா இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 40 ஏக்கர்ல இவங்க வந்து விவசாயம் இதன் மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீலர்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரீன் வேர்ல்ட் அக்ரி எங்க இருக்கு, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வட்டியில இமெயிலையும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க கஸ்டமர்கிட்ட ஃபுல் ரிவ்யூ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லிடுங்க. இது எந்த ஊர் கரெக்டாக சொல்லிடுங்க. நெற்குணம். என் பேர் எஸ்பிஆர் பரசுராமன். நியூ ஹாலண்ட் வந்து எவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 2008 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 வண்டி எடுத்தேன். 2008ல் 2 வண்டி எடுத்தேன். ஓ, 2008ல 2 வண்டி எடுத்தீங்க. 3600 ஒன்று 5500 2 வண்டி எடுத்தேன். ஓ, 2 மாடல் எடுத்தீங்கல்ல, அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? உழவுக்கும் நல்லா இருக்கும், எல்லா வேலைக்கும் நல்லா இருக்கும். இது வந்து 55ல நமக்கு வந்து கரும்பு வண்டிக்காக 55 HP எடுக்கணும்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்தேன். ஓ, கரும்பு வந்து எடுத்துட்டு போறதுக்கு. ஆமா ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ராலிலாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது எதுவும் சப்போர்ட் இல்லாம இழுவை திறன் உண்டு இதுக்கு. பக்காவா இருக்கு. பிராண்டட்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அந்த இடத்த விட்டு வெளியாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இன்னும் டிராக்டர் வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, அந்த இடத்த விட்டு இழுத்து விடுற மாதிரி வந்துகிட்டு இருந்தது. அப்ப இப்ப நியூ ஹாலண்ட் தேவையில்லை. நியூ ஹாலண்டுக்கு தேவையில்லை. இப்ப நியூ ஹாலண்ட்ல வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? உழவுக்கும் நல்லா பெஸ்டான வண்டி, நல்லா இருக்கும். மற்ற இதை விட மைலேஜ் எப்படி கொடுக்குது? மைலேஜ் பரவாயில்ல. இது டீசல் சிக்கனம். டீசல் வந்து சிக்கனமா இருக்கு. மணிக்கு 3.5 லிட்டர் தான் போகும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரான்ச்ல வந்து இதை எடுத்தீங்க? பெரம்பலூர் கிரீன் வேர்ல்டுல இருந்து எடுத்தது. சோ அதுதான் வந்து லாஸ்ட் சர்வீஸ் சப்போர்ட்லாம் அவங்க சொன்ன மாதிரியே இருக்காது. நல்ல இடம். 2008ல இருந்து யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கும். சோ அந்த கம்பேர் பண்றப்ப நியூ ஹாலண்ட் எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க? நியூ ஹாலண்ட் தான் பெஸ்ட்னு சொல்ல முடியும். அதான் எந்த ஒரு விஷயத்துல? எந்த விஷயத்துலன்னா இது 72லயும் கம்ப்ரஸருக்கும் மற்ற எல்லா தொழிலுக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. A to Z வந்து பாத்தீங்கன்னா அழகா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. இப்ப 2021 வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்றீங்களா? 2021க்கு பிறகு யாரு யூஸ் பண்ணா? என் மகன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. டோட்டல் எத்தனை ஏக்கர் வந்து டிராக்டர் வச்சு யூஸ் பண்றீங்க? 40 ஏக்கர் யூஸ் பண்றோம். டோட்டல் 40 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வண்டியும் யூஸ் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னா ரெண்டல் பேஸ்ல வரீங்களா இல்ல ஓன் வெஹிக்கிளுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல கொஞ்சம் நிலம் கம்மியா இருக்கும்போது நம்ம எல்லாமே வெளியில போயிட்டு இருந்த வாடகை, ரெண்டலுக்கு வாடகைக்கு. அதுக்கு பிறகு இப்போ எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கு. பேர் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேசிட்டு இருந்தாப்ல 2021 வரைக்கும் நியூ ஹாலண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ அதுக்கு பிறகு நீங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாப்ல. நீங்க எந்த வேரியன்ட், அந்த எந்த மாடல் யூஸ் பண்றீங்க? என்னோட பேர் வந்து செல்வகுமார், நெற்குணம். ஓகே. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு 2021ல இருந்து எடுத்த வண்டி வந்து 5510 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ். ஓ, டெக்னாலஜி அதிகம். கீர் பாக்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த பிரேக்கு வந்து ஆயில் பிரேக்கு. ரெண்டாவது கீர் பாக்ஸ் நம்பர் 1 71ல பெஸ்ட்டுன்னு வண்டின்னு சொல்லலாம். மற்ற வண்டியோட பெஸ்ட்டு நியூ ஹாலண்டு. நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க உங்களை பார்த்து? நான் வாங்கின ஒரு பாடு வந்து 2021 நான் வாங்கின ஒரு பாடு வந்து 33 வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். 33 வண்டி ரெஃபர் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அந்த வண்டியிலே வந்து TX சூப்பர்னு 3500 இருந்தது. அந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ 36-30 எடுத்து கொடுத்துருக்கேன். ஓ, 36-30 நீங்கள் எடுத்து கொடுத்தது தானே? நான் எடுத்து கொடுத்தது. ஓ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது சர்வீஸ். 72 நம்பர் 1, டீசல் சிக்கனத்தில் நம்பர் 1. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்குதா? ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நல்லா கரெக்ட். 2 வண்டி இருக்குல்ல, ஸோ 2 வண்டிக்கு என்ன வித்தியாசம் வருது? இது வந்து மேக்ஸிமம் வந்து 20+20. ஓகே. ஃபார்வர்டு 20, ரிவர்ஸ் 20. இது வந்து 72 அதிகம். கீர் பாக்ஸ் இருக்கனால 72 அதிகம். ஓகே. இதே கட் ஷாப் இருக்கனால நேச்சுரலாக இதுக்கு வந்து 72 அதிகம். ஓ, கட் ஷாப் இருக்கிறதால நேச்சுரலாகவே இருக்கும். நேரம் ஓட்டுறீங்களா? ஹீட்லாம் இருக்கா? ஹீட் வந்து இல்லை.
ஹீட் பிரச்சனை கிடையாது. ஹீட்டு பிரச்சனை கிடையாது. வண்டியில் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு? பிடிச்ச மாதிரி இப்போ நீங்கள் ஏறி நிற்கிறீங்களா, இதே பாருங்க கிரவுண்ட் வந்து எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. ஆமாம், நிறைய ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து இது கீர் பாக்ஸ்ண்ணே. ஓகே. மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஹையில் ஒர்க் பண்ணாதானே எம்ல ஒர்க் ஆகும். ஓகே. ஹை ஆட்டோமேட்டிக்காக ஹை நம்ம யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடும் கீர் பாக்ஸ். ஓ, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஆமாம். பிரேக் வந்து நம்ம கார் பிரேக் இருக்குங்களா, அது மாதிரி கொடுத்துருக்காங்கண்ணா. ஓ, கார் பிரேக் மாதிரி அழகாக பார்க்கிங் பிரேக்கு. ரெண்டாவது வந்து பிடிஓ வந்து பாருங்க, இந்த எக்கனாமிக் நார்மல் வந்து 540 இருக்குண்ணா. வந்து எக்கனாமிக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து பிடிஓ வந்து ஆன் பண்ணுறது. ரெண்டாவது வந்து கீர்லேயே பிடிஓ யூஸ் ஆகணும். ஓ, கீர்லேயே யூஸ் ஆகும். ஆமாம். எந்தெந்த கீர் யூஸ் பண்ணுவோம் அந்தந்த கீரில் ரிவர்ஸ் ஃபார்வர்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். டிசி வால்வு 2 வால்வு இருக்குண்ணே. 2 வால்வு இருக்கு. ஆமாம். டிப் இந்த தனியாகவே வந்து பம்பு கொடுத்துருக்காங்க டிப்பருக்கு. ரெண்டாவது வந்து ராக்கெட் கலப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறது எவ்வளோ கெப்பாசிட்டி ப்ரோ? அது 2850. 2850 வரைக்கும் இருக்கா? வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? வேற ரிவர்ஸ் ஃபார்வர்டு சட்டில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கையிலே இருக்கு. ஃப்ரண்ட் தட்டினா ஃபார்வர்டு, பேக் தட்டினா ரிவர்ஸ். எந்த கியரில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் அதே கியரில் ரிவர்ஸ் வரலாம். ஓ, அதே கியரில் இன்ஜின் ஆஃப் ஆகாது. பரவாயில்ல. இது வந்து நியூ ஹாலண்ட்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ வர வண்டிக்கு எல்லாமே சட்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓ, வர ஆப்ஷன் புது ஆப்ஷன் எல்லாமே பரவாயில்ல. அதே வந்து 36-30 சட்டில் ஆப்ஷன் இல்லை. ஓ, இதுல கிடையாது இந்த மாடல்ல. ஓகே. ஒரு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க மாடல். 36-30 வந்து கட் ஷாப்னா. ஓகே. 5-10 வந்து நெட் ஷாப்னா. ஓகே. இது நியூ டெக்னிக், இது பழைய டெக்னிக். 72 வந்து ரெண்டுமே ஒன்று போல இருக்கும். ரெண்டுமே ஒரே ஏன்னா அதுல கீர் பாக்ஸ் இருக்கனால அது அந்த டைப் வந்துருங்க. எவ்வளோ பெரிய சாயிலாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஆமாண்ணா. டெப்த்தை கரெக்டாக வச்சுட்டா நம்ம ஸ்டேரிங்கில் மட்டும் கை வச்சுட்டா போதும். நம்ம டெப்த்தை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேகம் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சல், அவ்வளோ பெருசாக ஒரு இது கிரிப் தெரியல, அழகாக இருக்கு. எவ்வளோ சாயிலாக இருந்தாலுமே இழுக்குமா? எவ்வளோ சாயிலாக இருந்தாலும் இருக்குண்ணே. டெப்த் மாத்திரம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டேரிங்கில் மட்டும் கை வச்சா போதும், வண்டி போயிட்டே இருக்கும். எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் உழவு அதாட்டும் போயிட்டே இருக்கணும். இப்போ உட்காரதெல்லாம் ரொம்ப வலிவு அப்படிலாம் தெரியும்? அதெல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே. எதுவுமே தெரியல. குஷன் அப்படியே உட்காரதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கு. உட்காரதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைண்ணா. சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு. வண்டியும் கம்ஃபர்டபுளாக இருக்கு. எல்லா பர்பஸ் இருக்கு. உழவு பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமானாலும் டெப்த் மாத்திரம் நம்ம கரெக்டாக அந்த எல்லா வரையும் அந்த ரெட் வரையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டுனா அது வாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டேரிங்ல மட்டும் தான் நம்ம கை வைக்கணும். இப்போ நார்மல் டிராக்டர் அந்த உட்கார்றது நானே வெளியில போயிருப்பேன், அவ்வளோ இதில் உழுந்துருப்பேன். ஆனால் இதில் உட்காந்ததே தெரியாம இருக்கு. ஆமாண்ணா. ஸ்மூத்னஸ் அதிகண்ணா. டெக்னாலஜி அதிகமாக இருக்கனால ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கு. அழகா உள்ள அப்படியே பண்ணியிருக்காங்க. நம்ம ஓட்டுற அலுப்பே தெரியாது. காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் உழவு ஓட்டினாலும் 12 மணி நேரம் ஓட்டினாலும் மழப்பு திறனே இருக்காதுண்ணே. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். 35-10. ஓகே. ரெண்டாவது வந்து பிடிஓ வந்து 46 HP கொடுத்துருக்காங்க. 46 கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து பழைய வண்டி வந்து 550 இருக்குன்னா அதுல வந்து பிடிஓ பவர் கம்மி தான். இதுல பிடிஓ பவர் அதிகம்னா. எக்கனாமிக் வந்து நார்மலாக வந்து எக்கனாமிக் ஈரத்தில் ஓட்டலாம். ரொட்டேட்டர் ஓட்டும் போது அந்த பிடிஓ இதில் வந்து ரொட்டேட்டரில் வந்து பில்லேடில் மண்ணே பிடிக்காதுண்ணே. மண்ணே ஓட்டாதுண்ணே. 540 எக்கனாமிக் ஓட்டினா போதும். ஈரத்தில் வரையில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து 540 நார்மல் ஓட்டினா புழுதி வந்து பட்டை அந்த இது இருக்குண்ணே. கட்டிலாம் சூப்பராக நொறிக்கிறேன். 540 பவுடராக ஆக்கிடுறேன். அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பிடிஓ வந்து அதிக டெக்னாலஜி இருக்கிறனால தான் அந்த வண்டியை வந்து 3600 சிம்சன் கொடுத்துட்டு 55-10 எடுத்தது. சூப்பரு. ஸோ அதை விட அப்கிரேடாக வந்து இது இருக்கு. ஆமாண்ணா. நம்ம பெரம்பலூரில் ஸோ கிரீன் வேர்ல்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ரிவ்யூ கேட்டிருந்தோம். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்பாவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் கஸ்டமர் ஆமாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்காப்புல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து சொன்னீங்கல்ல, இப்போ புதுசாக வந்து நியூ ஹாலண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கஸ்டமருக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? ஹாலண்ட் வந்து பெஸ்ட்டு இன்ஜின். எல்லா வேலைக்கும் நல்லா, எந்த விதமான பயமும் இல்லை, எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ வண்டியை புதுசாக வர்றப்ப வந்து அப்டேட்டோட விடுவாங்க. ஆமாம். புதுசா இப்போ மாடலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்க டெக்னாலஜி கூட்டிகிட்டு போக நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் 105 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி போட்ட வண்டிலாம் வந்துருக்கு. மக்களே, நீங்கள் பெரம்பலூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுக்கணும், அதுவும் நம்ம நியூ ஹாலண்டில் எடுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கிரீன் வேர்ல்டு அக்ரி மெஷினரிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிப்பா. நன்றி.